இப்ப விஜயுடைய அடுத்த நகர்வு இப்படி எல்லாம் பார்க்கும்போது கூட்டணி அப்படிங்கிறதும் இப்ப ரொம்ப நெருக்கத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 5 மாதங்கள் தான் இருக்கு. அதிமுகவுல முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேசும்போது கூட அவர் என்ன சொல்றாரு, விஜய்க்கு ஒரு சப்போர்ட்டிவான ஸ்டாண்டே அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா. அதாவது மனம் விட்டு பேசுறதுக்காக தான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அவர் மாமல்லபுரத்துல அழைத்து இருக்கிறார். ஒண்ணு. இன்னொன்னு, விஜய் அதிமுக கூட்டணிக்கு வர்றதுதான் அவருக்கு பாதுகாப்பானது. அப்ப எப்படியாவது விஜயை இழுத்துடணும் அப்படிங்கிறது அதிமுகவுடைய நோக்கமாக இருக்கா. அப்ப விஜய் இதுல எந்த முடிவை எடுப்பார்? அதிமுக நோக்கம்னு சொல்றதை விட நீங்க சொல்ற மாதிரி அதுல லோக்கல் பாலிடிக்ஸ் வருது. இப்ப ராஜேந்திர பாலாஜிக்கான பிரச்சனை என்ன அப்படின்னா பாண்டியராஜன் தான் பிரச்சனை. மாஃபா அவருக்கு பிரச்சனை. அதாவது உட்கட்சி அரசியல்ல ஒரு போட்டியாளரா இருக்காரு. அப்போ விஜய் வந்தா நமக்கு நல்லதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா அது இயல்பு தாங்க, ஒரு கால்குலேஷன் தான். நமக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு, விஜய் இவ்வளவு ஓட்டை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, 2 சேர்ந்தா வெற்றி நிச்சயம். இது ஒரு கணக்கு. இந்த கணக்கு எல்லாருக்கும். விஜய் எவ்வளவு ஓட்டை கொண்டு போவாருங்கிறது எல்லாமே அனுமானம் தான். உண்மையில அது யாருக்குமே தெரியாது, விஜய்க்கே தெரியாது. அப்போ சராசரியா எல்லாரும் கால்குலேட் பண்றது அந்த 10% ஓட்டு கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா அந்த இளைஞர்கள் ஓட்டு வந்துதான்.